அசைத்து இசைத்தது வளைக்கரம்தான், இசைந்து இசைத்தது புது ஸ்வரம்தான், சிலம்பொலிதான் கழுத்தில் இருப்பது வலம்புரிதான், இருக்கும் வரை. உமா, ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூம் தான் உமா இருக்கு. நீ அந்த கட்டலில் படுத்துக்கிறியா? தப்பா எடுத்துக்காத, எனக்கு அவ்வளோதாம்மா வசதி. அக்கா, அப்போ உங்கள் வீட்டுக்காரர் எங்கே தூங்குவார்? அவன் வெளியவே கிடக்கட்டும், எப்படி குளிச்சு போட்டு தான் வருவான். அவனுக்கு வீடும் ஒரு கேடு. அப்படிலாம் சொல்லாதீங்க சித்தி, சித்தப்பாவும் பாவம் தானே. நீ வேறையாப்பா, அவனா பாவம்? அவன்லாம் ஒரு ஆள்னு. செல்வானே, நான் ஒரு ஐடியா சொல்லவானே? சொல்லுமா. பேசாட்டி எங்கள் பழைய வீட்லேயே தங்கிக்கோங்கண்ணே. இதை க்ளீனும் பண்ணியாச்சு. நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்துக்கோங்க. லக்ஷ்மி அக்காவை வேணால் கூட்டிகிட்டு போயிடுங்க. அப்போ பூமாரி இருக்கால்ல சின்ன பொண்ணு? ஏக்கா, பூமாரியும் அவங்க கூட்டிகிட்டு போயிருங்கக்கா. உங்கள் வீட்டுக்காரர் வேணால் வந்தால் வராரு, வராட்டி போகிறாரு. நீங்களே வெளியே தங்கிக்கிட்டுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் என்ன? நான் ஏன் சொல்கிறேன்னா, உமாக்கும் வசதியாக இருக்கும். இல்லை சின்ன பொண்ணு, எனக்கு இங்கேயே ஓகே தான். என்னை நல்லா பார்த்துப்பாங்க லட்சுமி அக்கா, எனக்கு அதுவே போதும். இன்னும் என்ன அக்கானே சொல்லிட்டு இருக்க? அத்தைன்னு சொல்லு. சரிங்க அத்தை. சின்ன பொண்ணு சொல்கிறதும் சரிதான். செல்வா, அங்கேயே போய்க்கிறீங்களா? சரிங்கக்கா, எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சித்தி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லைப்பா, வாடகையெல்லாம் கொடுக்கணும். எல்லாமே ஒரே வாடகை தான்க்கா. இப்போ அவன் செல்வா அண்ணனும் உமாவும் அங்கேருந்து இருந்தாங்கன்னா வாடகை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வர்றீங்கிறதுக்காக நாங்கள் எக்ஸ்ட்ரா வாடகையாக வாங்க போகிறோம். எல்லாமே ஒன்று தானே. சொல்ல போனால் அவங்களே எங்களுக்கு வாடகை கொடுக்கணுன்னு நாங்கள் கேட்கக்கூட மாட்டோம். அவங்களாம் விருப்பப்பட்டு தராங்க. இன்னொன்று என் மாமியார். இல்லை சின்ன பொண்ணு, கொஞ்சம் யோசனையாக இருக்குது. என்ன சித்தி யோசனை? நான் பார்த்துக்க மாட்டேனா? நீங்கள் உமாவை பார்த்துக்கும் போது நான் என் தங்கச்சி பூமாரியை பார்த்துக்க கூடாதா என்ன? சரி செல்வா, அங்கேயே கிளம்பிக்கலாம். இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்கே தங்கிக்கலாம். சரி சித்தி. காலையில் நல்ல நேரம் பார்த்து பால் காய்ச்சிக்கலாம். சூப்பரே. சரி, எல்லாரும் உட்காருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். லட்சுமி இரு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இனி வீட்டில் போய் காஃபி குடிக்கிறது தானே. ஏக்கா வேண்டான்னு சொல்கிறீங்க? கொடுங்கக்கா, எனக்கு காஃபி வேணும். சரி வசந்தி, இரு போட்டுவேன். எனக்கு வேண்டாம் லட்சுமி. எனக்கும் வேண்டாம் சித்தி. எனக்கும் வேண்டாம். என்ன வரிசை எல்லாரும் வேண்டானே சொல்கிறாங்க? காப்பி போடாம விட்டுருவாங்களோ? ஒரு பச்சியும் காப்பியும் குடிக்கலான்னு பார்த்தா எல்லாம் வேண்டாங்குதுங்களே. எனக்கும் வேண்டாம் அத்தை. டாக்டர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு இரு உமா, சத்தமாவு கொஞ்சம் காய்ச்சி தரேன் அப்புறமேலு. சரிங்க அத்தை. அப்போது வசந்திக்கு மட்டும்தான் டீ வேணும், அப்படி தானே? ஆமாக்கா, எனக்கு வேணும். சரிம்மா வசந்தி, உட்காருங்க, எல்லாரும் வந்துடுறேன். என்ன உமா, நீ கீழே உட்காந்துருக்க? கட்டில ஏறி உட்காரு. இல்லத்தே, பரவாயில்ல, எல்லாரும் கீழே தானே உட்காந்துருக்காங்க. எல்லாரும் உட்காந்துருக்கலாமா? நீ உட்காந்துருக்க கூடாது. முதல் கொஞ்ச நாளைக்கு நீ இப்படிலாம் கஷ்டப்பட்டு உட்காந்து எந்திரிக்கக்கூடாது. அதுவும் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. ரொம்ப நாள் கழிச்சு மாதமாயிருக்கல, அதனால் நீ கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருப்ப. நீ இனிமேல் இந்த ஸ்டெப் செய்கிறது, அந்த கீழே உட்காந்து எந்திரிக்கிறதெல்லாம் வேண்டாம். நீ கட்டலில் உட்காரு, எப்பயாச்சும் உட்காந்து எந்திரி, தப்பில்லை. அதுக்காக எந்நேரம் உட்காந்து எந்திரிச்சிருப்பியா? அப்படியெல்லாம் இல்லை லட்சுமி அக்கா, உங்களுக்கெல்லாம் தப்பாக சொல்லியிருக்காங்க. வேலை செஞ்சாதான் குழந்தை நல்லா பிறக்கும். என் மாமியார்லாம் என்னை படாத பாடுபட்டுச்சு தெரியுமா? உமா ரொம்ப கொடுத்து வச்சவ. அதுக்கு இல்லை சின்ன பொண்ணு, சின்ன வயசாக இருந்தால் ஓடி ஆடி நடமாடலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ல. எனக்கு அவள் பொண்ணு மாதிரி தான், அதனால தான் நான் சொல்கிறேன். உமா பார்த்துரு, இவங்க பேச்சு கேட்டெல்லாம் ஓடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, சரியா? சரிங்க அத்தை. சரி சரி, பேசுனது போதும், அந்த காப்பியை கொடுங்க. இன்னம்மா வசந்தி, மறந்துட்டேன். ஆறி போயிருமேன்னு தான் கேட்டேன். சரி, மேலே உட்காந்துக்கிறியா? இல்லத்தே, அதை உட்காந்துட்டேன்ல, அடுத்த தடவையிலிருந்து நான் மேலே உட்காந்துக்கிறேன். சரிம்மா. எனக்கு இன்னமும் நீ தான் அவசரப்படுறியான்னு தோணுது மச்சான். எதுடா அவசரம்? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இங்கே பாரு, அதெல்லாம் எதுவும் முன்னாடி நடந்தது. அதான் அந்த பொண்ணு சொல்லுதில்ல, இப்போ எனக்கு அப்பெல்லாம் இல்லை அப்படின்ட்டு. உனக்கு நான் சொன்னால் புரியாதுடா. ஃபர்ஸ்ட் லவ் என்றைக்குமே மாறாது. அப்படி பார்த்தா கூட உனக்கு சந்தியா தானே ஃபர்ஸ்ட் லவ்? ஆமாம், ஆனால் அவளுக்கு தான் என்னை பிடிக்கலையே.
அவ அப்படி சொல்லவே இல்லையே. அதை அவ தனியா வேற சொல்லணுமா? உண்மையிலுமே நான் அவ்வளோதான்டா. ஒரு ஃபோன் பண்ணதில்ல, ஒரு மெசேஜ் பண்ணதில்ல. நானாக தான் தேடி தேடி போய் பார்ப்பேன் தெரியுமா? அதுக்கெல்லாம் ஏதாவது ரீசன் இருக்கும்டா. மண்ணாங்கட்டி ரீசன், மண்ணாங்கட்டி ரீசன். நான் பண்ணாதான் ரிப்ளை வரும். நான் பண்ணாமல் ஒரு டெக்ஸ்ட் இது வரைக்கும் வந்ததில்ல. நான் பார்க்க போகாமல் நீ வர சொன்னதும் இல்லை. நான் ஃபோன் பண்ணாமல் காலை பண்ணதும் இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணங்கிற? டேய், அவன் தான் காரணம். அவளுக்கு அவனைத்தான் பிடிச்சிருக்கு. ஆனால் அவனுக்கு பூ மாதிரியே பிடிச்சிருக்கு. அவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. நடுவில் நான் ஒரு ஆப்ஷன். எனக்கு ஆப்ஷனாக இருக்க விருப்பமே இல்லை மச்சான். நீ தான் சொல்கிற, அவள் தெளிவாக சொல்லியிருக்கா. அது வெறும் அட்ராக்ஷன், நீ தான் என் லவ் அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளை தெளிவாக தான் சொல்லியிருக்கு. நீ தான் குழப்பிக்கிற. அதுதான விஷயமே. இத்தனை நாளாக சொல்ல தோணல, இன்னைக்கு மட்டும்தான் சொல்ல தோணிருக்கு. அப்போது அட்ராக்ஷன் எப்போ தெரிஞ்சுது? என்னை கேட்டால் அந்த பிள்ளை உண்மையை மறைக்காமல் உங்ககிட்ட வந்து சொன்னது தான் பெரிய விஷயமா தோணுது. பெரிய விஷயமா? இது இப்படி வந்து சொன்னதா? அந்த முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இன்னும் ஒரு 6 மாதமாக பழகிறேன்ல. உனக்கு நான் சொல்கிறது புரியுதா? நான் ஃபோன் பண்ணால் பேசுவா, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுவா. நான் எங்கேயாவது கூப்பிட்டா வரமாட்டா, வரவே மாட்டா. ரொம்ப கெஞ்சினா வருவா. அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தங்கிற? அவளுக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. அவன் கூட போக முடியாது, என்ன பிடிக்கல, என் கூடயும் வர முடியாது. அவளுக்கு ஆக மொத்தத்தில் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் என் கூட பழகிட்டு இருந்திருக்கா, அவ்வளோதான். அவளுக்கு இப்போவும் சீனியர் மேலே தான். ஆமாம் மச்சான், அதுதான் உண்மை. ஆனால் அவள் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பிடிச்ச மாதிரி எனக்கு தெரில. சொல்லப்போனால் அவள் என்கிட்ட உண்மையும் சொல்லாமல் இருந்திருந்தா கூட நான் ஏதோ நிம்மதியாக இருந்திருப்பேன். எனக்கு இப்போ எப்படி வலிக்குது தெரியுமா? நெஞ்சில் இடி இறங்கினாப்புல இருக்கு. அதை நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அவளுக்கு சீனியர் மேலே ஆசை இருக்கும். அப்புறம் அவன் வேண்டான்னு சொன்னால் அது அட்ராக்ஷன் தோணும். அப்புறம் என் மேலே நான் என்ன பொம்மையா? உன் கோவெல்லாம் புரியுது. ஆனால் அவள் உண்மையாக லவ் பண்ணிட்டுன்னு சொல்கிறா. இப்போ நீ என்ன பண்ணலான் இருக்க? எனக்கு அவள் மேலே லவ் இல்லைலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு அவள் தான் உசுறு எல்லாமே. ஆனால் நான் அவள் கூட பேசுகிறதா இல்லை. அவளாக தேடி வராத காதல் எனக்கு தேவையில்லை. அப்போது உனக்கும் சந்தியாவுக்கும் பிரேக்கப்னு சொல்கிறியா? ஆமாம், அவள் குற்ற உணர்ச்சியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்மை சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த உண்மை என்னை மொத்தமாக உடைச்சிருச்சு. இனி அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அதுதான் தோணும். எனக்கு சந்தேகப்படுவேன். சந்தேகத்தோடையே எத்தனை நாள் வாழ முடியும் சொல்லு? சரி மச்சான், அப்புறம் எல்லாமே உன்னோட முடிவு தான். ஆனால் நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். தயவு செய்து போய் சாப்பிட்டு தூங்கு. போடா. நீ கூட எனக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறல்ல சரண். எனக்கு சொல்லலைன்னா கில்ட்டாகவே இருந்தது. அதனால தான் சொன்னேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு இப்போ அவங்க மனசில் இல்லைன்னு. உனக்கு அது ஏன் புரியல? லவ் அப்படின்னா என்னென்ன நீ தான் எனக்கு புரிய வச்சேன்னு சொல்கிறேன். ஆனால் உனக்கு அது புரியவே மாட்டேங்குதே. நான் என்ன பண்ணுறது? என்ன மச்சான், எனக்கு செகண்ட் இயரோட ஃபஸ்ட் கிளாஸ். நீ என்னடா வெளியே நின்றுட்டுருக்க? கிளாஸுக்கு போகலையா? என்னடா சொல்கிற? இன்னைக்கு நம்ம செகண்ட் இயர் சீனியர் ஆகிட்டோம். ஜூனியர்லாம் வருவாங்கல்ல, ரேக் பண்ண வேணாமா? பார்த்துடா, எவனாவது போய் மாட்டி விட்டுற போகிறான். டி, ரேகிங்னா நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா. சும்மா அழகா ஏதாவது ஜூனியர் பொண்ணுங்களாம் வருவாங்கல்ல, அழகழகாக இருப்பாங்க, அதான். டே, நேற்று தானடா பிரேக்கப் பண்ணிட்டு வந்த. அதெல்லாம் அப்படிதான்டா. அவளுக்கே என் மேலே அக்கறை இல்லை, நான் மட்டும் கொஞ்சம் அழுதுட்ருக்கணுமா? சரிதான். சரண், டே மச்சா, கிளம்ப சொல்கிறான். எனக்கு பார்த்தாவே டென்ஷனாக இருக்குது. டென்ஷன் மேலே டென்ஷன் ஆகுது. தயவு செய்து போக சொல்லு. ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அன்னைக்கு டென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லு. சரண், நான் சொல்ல வரது கூட நீ முழுசாக கேட்கலன்னா எப்படி? நான் இப்போ என்ன கேட்கணுங்கிற? எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிற அதானே? நான் தான் அப்படி சொல்லவே இல்லையே. சொல்லலைன்னா எனக்கு தெரியாதா என்ன?
ச்சே, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. தயவு செய்து கிளம்பு. டேய் பார்த்து பேசுடா. அந்த பொண்ணு எனக்கு தெரியும்டா இப்படி பேசணும்னு. கிளம்ப சொல்லு, இல்லைன்னா இன்னும் அசிங்கமாக கூட பேசுவேன். பரவாயில்ல கார்த்தி, நான் கிளம்புறேன். ஏன்டா அப்படி பண்ற? தெரியலடா, நல்லா இருந்தேன். அவளை பார்த்தோன்னே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஷோ, ஆனால் நீ ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுற சரண். அவ்வளோதான் சொல்லுவேன். உனக்கு புரியாதுடா, நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியாது. நான் எப்படி நேசிச்சேன்னு தெரியுமா? எனக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும். சரி புரியுது, கொஞ்சம் டைம் கொடு. டைமும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை. அதான் எல்லாம் புரிஞ்சிருச்சே, இனி என்ன? சரி ஓகே, சில். இது தேவதை. பேசலாமா? யாரு? ஜூனியர் போல. ஆமாம் மச்சான், நல்லா இருக்கே. டேய் உன் தங்கச்சி அப்படி பார்க்காதடா. அட பாவி.